காதல் ஒரு தெய்வீகம். காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிட்டுடக் கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவரை வர சொல்லிட்டு நான் பார்க்காம வந்துட்டேன். அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? கீதா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காது. இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் அவரை பார்த்து காரணத்தை சொல்லிடுறேன். இப்படி அழுதுட்டே இருந்தா தொண்டை கட்டிட்டு நாளைக்கு ரெக்கார்டிங் போக முடியாம போயிடும். பொறுமையா இரு ப்ளீஸ். மச்சே, நானும் பாதையா இல்ல, சாராயா என்ன சாராயம்? காசு இல்லையே, என்னதான் பண்றது? மச்சே, அங்க பா, ஒரு பேமானி பக்கம் வாசிக்கிறாங்க. ஆமா, வா அங்க போய் இந்த காசு அள்ளலாம். சண்டையா நடக்குது, சத்தம் கேட்டுதான் அதை விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தேன். ஆரம்பிக்கலாமா? சரிங்க, வரேன். நானும் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். என்னமோ லட்சுமி உன்னை பத்தி ஆனா ஓகோனா கடைசியில பொட்ட பையன் மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டப்ப கிட்ட சொல்லி டெய்லி ஒரு மரத்து கல்லு சாப்பிடு. பவர். ஆமா, நீ பெருசா சொல்லிட்ட. அவனுக்குள்ள வேதனை அவனுக்குள்ள தெரியும். நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. மனசுல சும்மா இருக்கிறப்ப உடம்புல பலம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உன் தங்கச்சிக்கு மருந்து வாங்கத்தான் என் வயித்தை நான் காயப்போட்டேன். பாபு, நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன். நீ என் குடும்பத்தில் ஒரு ஆளாயிட்டுப்பா. விஜய், நான் என்ன சொன்னாலும் புரியாத ஆட்களா இருக்காங்க. நீயால் கொஞ்சம் எடுத்து சொல்ல. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப கீதா வருவா, அவகிட்ட நீங்களே பேசுங்க. நார்த் இந்தியாவெல்லாம் எப்படின்னா, வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம். காஷ்மீர்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கே ரெக்கார்டிங் பண்ணி ராத்திரி கொண்டு போய் ஆகணும். சொல்லுங்கயா, எடுத்து சொல்லுங்க. ஏன் என் உயிரை எடுக்கிறீங்க? இந்த ஊர்ல என்ன விட்டா வேற பாடகையே இல்லையா? உங்களை நம்பி ரிலீஸ் டேட் எல்லாம் கொடுத்தாச்சு. சாரி, இது வரைக்கும் நான் எந்த ப்ரோக்ராமும் மிஸ் பண்ணதில்ல. இன்னைக்கு என் மனசுல என்ன வற்புறுத்தி பாட வச்சீங்கன்னா அந்த பாட்டும் நல்லா வராது. என்ன மேற்கொண்டு தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எஸ்பி கிட்ட நான் பேசுறேன். ஆமாங்க. இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றேன். ஆமாங்க. ரெக்கார்டிங் நானே முடிச்சு தரேன். ஆமாங்க. எஸ்பி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஆமாங்க. ஆமாங்க. இது எப்படி இவருக்கு தெரியும்? கீதா, கீதா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் மனசுல உள்ளதுதான் நான் சொல்லிட்டேனே. சொன்னேன், ஆனா நீ ரெக்கார்டிங் போகாதனால எவ்வளவு லாஸ் தெரியுமா? நீங்க உங்க லாஸ பத்தி தான் பேசுறீங்க, ஆனா என்னோட லாஸ பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறீங்களே. கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. புரியாதவங்களுக்கு தான் சொல்லலாம்.
மனசுல என்னதாம்மா நினைச்சிட்டு இருக்கேன்? டாக்டரே சொன்னப்புறம் நீ ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு சொன்னா அது என்னம்மா அர்த்தம்? பாபு தம்பி, நீயாவது சொல்லேப்பா. வேண்டாக்கா, ஆஸ்பத்திரி எல்லாம் வசதியானவங்களுக்கு தான். எங்களால, எங்க அண்ணனால என்ன பண்ண முடியும்? லட்சுமி, நீ பணத்துக்காக வேண்டாம்னு சொல்றேன். தெருவுக்கு 4 பேர் நல்லவங்க இல்லாம போயிருவாங்க. நான் பாடி காசு கொண்டு வரேன். நீ இப்ப அக்காவோட ஆஸ்பத்திரி போ. ஆசைப்பட்டது கிடைக்குங்கிற தைரியம் இருந்தா சில பேர் வாழ ஆசைப்படுவாங்க. ஆனா நான் ஆசைப்பட்டது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லக்கா. அப்படி என்னம்மா ஆசை? சொல்லு லட்சுமி, சொல்லுமா. யாருக்கு திண்ணையில இடம் கொடுத்தேனோ அவருக்கு என் மனசுலயும் இடம் கொடுத்துட்டேன். தம்பி, இவ உசுரை காப்பாத்துறது உன் கையில தான் பாரு. அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளையே நினைச்சுட்டு இருப்பேன். அப்பவே நான் சொன்னேன், இந்த பணக்கார சாவகாசம் தேராதுன்னு. உன்னையே நினைச்சு நினைச்சு இப்ப சாக கிடக்குறாளே, இவளை ஏப்பா நீ ஏத்துக்க கூடாது? ஏன் ஏத்துக்க கூடாது? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததும் அவ ஆசைப்பட்டபடியே பச்சை பட்டு சேலை வாங்கி நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். பயப்படாதம்மா, தைரியமா போ.